உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னை விமான நிலையத்தில் கால் டாக்ஸி பிக்கப் பகுதி 3வது தளத்திற்கு மாற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கசாலி. வணக்கம் கசாலி, எவ்வளவு ஓட்டுநர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர்? மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்களிடம் அதிகாரிகள் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தினரா? முழு விவரங்கள் என்ன? சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் கால் டாக்ஸி மற்றும் ப்ரீபெய்ட் டாக்ஸிகள் சங்கம் தனியாக கால் டாக்ஸிகளை இயக்கி வருகிறது. இவர்கள் பன்னாட்டு முனையம் அருகே உள்ள ஏரோ ஹப் தரைதளத்திலிருந்து பயணிகளை ஏற்றி செல்வதற்கான பிக்கப் பாயிண்ட் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று முதல் இந்த பிக்கப் பாயிண்ட் 3வது தளத்திலிருந்து ஏற்ற அனுமதிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. பயணிகளை அந்த 3வது தளத்திற்கு அழைத்து செல்வதற்காக பேட்டரி கார்களும் இயக்கப்படும் என்றும் விமான நிலைய ஆணையத்தின் சார்பாக தெரிவித்தது. ஆனால் இதற்கு கால் டாக்ஸி மற்றும் ப்ரீபெய்ட் டாக்ஸி ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இன்று வாகனங்களை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் பரவப்பட்டது. போலீசாரும் விமான நிலைய ஆணைய அதிகாரிகளும் அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தங்களுக்கு மீண்டும் பழைய நடைமுறையை நடைமுறை வேண்டும், அதுவரை நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அது டாக்ஸி ஓட்டுநர் தெரிவித்திருக்கிறார். இதனால் விமானத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கசாலி. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.